கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமையே மல்டிபிள் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான யூசர் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்களுடைய தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த கார்டு வாங்கிட்டோமே சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த தேவைக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு கரெக்டா ரீபேமெண்ட் கரெக்டா பண்ணுவாங்க. அவங்க எசென்ஷியலுக்கு மட்டும் யூஸ் பண்றதுனால அந்த கார்டுல எந்த ப்ராப்ளமும் வராது. நான் அந்த கிரெடிட் கார்டு சும்மா தான் வச்சிருக்கேன், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க ஸ்வைப் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ட்ராப்ல மாட்ட போறாங்க. அது என்ன ட்ராப்ங்கறத இந்த வீடியோல சொல்றேன். இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த நாம டிஸ்க்ளோஸ் பண்ணாட்டி கூட அவங்க அதுல கொண்டு வந்துடுறாங்க. அதுல இந்த வருஷம் அவங்க கொண்டு வந்திருக்க விஷயம் என்னன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, அந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க அந்த கார்டை கொடுத்து ஸ்வைப் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க. இஎம்ஐ மந்த்லி அவர் பே பண்றாரு. இப்போ விஷயம் என்னன்னா, கார்டு மட்டும் தான் உங்களோடது, பேங்க் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுது. உங்க ஃப்ரெண்ட் அந்த பொருளை வாங்குறாரு, பேங்க்குக்கு இஎம்ஐயா உங்க ஃப்ரெண்ட் அமௌண்ட்டை பே பண்றாரு. பட் இப்போ அது ஐடில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும். அதை நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிருப்பீங்க, இல்ல நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அங்க சேலரியா ஏர்ன் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாபுக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். பட் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு லெண்ட் பண்ணீங்களா அந்த கிரெடிட் கார்டு, அவர் அந்த இஎம்ஐ பே பண்ணதும் உங்களோட ஐடில ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க டாக்ஸ் ஸ்லாபுக்குள்ள உங்களுடைய வருமானம் இருந்து நீங்க இவ்வளவு நாள் டாக்ஸ் கட்டாத ஒரு பர்சனா இருந்தாலும் அந்த ஒரு டிரான்சாக்ஷன்னால நீங்க அந்த டாக்ஸ் ஸ்லாபுக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டாக்ஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, தேவைனா மட்டும் யூஸ் பண்ணுங்க.